பிரதர் ஜகனை குறித்து தான் ஏதோ பேச போகிறேன் என்று எண்ணாதீர்கள். நான் ரெவல்யூஷனை குறித்து பேசும்போது அதிகமாக அவர் இதை குறித்து பேசியிருக்கிறார். ஆகவே சில இடங்களிலே அவர் பேசினதை நான் காட்டுவேன். அவரை குறித்து பேசுவது இந்த நிகழ்ச்சியின் நோக்கமல்ல. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து அநேகருக்கு பயங்கரமான கன்ஃபியூஷன். 1,44,000 பேர் யார்? 666 என்பது என்னதான் அது விஷயம்? ஏனென்றால் எல்லாவற்றிலும் 666 என்று சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பயோசிப்பா, பார்கோடா, இது போன்ற சில கேள்விகள். அடுத்தது 12ஆம் அதிகாரத்தில் வருகிற அந்த ஸ்திரீ யார்? அந்த சர்பம் என்ன? சில பேர் மேரின்னு சொல்றாங்க, சில பேர் சர்ச்னு சொல்றாங்க. என்னதான் அது? இது போன்ற கேள்விகள். அடுத்தபடியாக 20ஆம் அதிகாரத்தில் வருகிறதான 1000 வருட அரசாட்சி. இது உண்மையிலேயே நிஜம் தானா அல்லது ஒரு சிம்பாலிக்கா பேசப்பட்டிருக்கா? முக்கியமாக 13ஆம் அதிகாரத்தில் வருகிற அந்த பீஸ்ட், மிருகம் யார்? அந்த சொரூபம், அந்த முத்திரை, அது இலக்கம் என்ன? இதை குறித்த சரியான கேள்விகள். இப்பொழுது கேள்வி, இப்படியெல்லாம் ஜனங்கள் குழம்ப வேண்டும் என்று தான் அந்த மனநிலை தான் யோவான் எழுதினாரா? ஏனென்றால் மார்ட்டின் லூதர் என்ன சொன்னார் அநேகருக்கு தெரியாது. என்ன சொன்னார் தெரியுங்களா? அவர் சொன்னது அப்படியே கோடிட்டு காட்டுகிறேன். ரெவலேஷன் ரிவீல்ஸ் நதிங். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றுமே வெளிப்படுத்தல அப்படின்றார். அவருக்கு சரியா புரியல. அதுதான் உண்மை, அதுதான் சரித்திரம். இப்பொழுது ஏன் இது இவ்வளவு கடினமாக எண்ணப்படுகிறது? பெரிய பெரிய ஸ்காலருங்க, ரிஃபர்மேஷன் ஃபாதரா இருக்கிறவங்க கூட இது ஏன் இவ்வளவு கடினமாக ஃபீல் பண்ணாங்க? அடுத்தது, இது ஏன் அநேகருக்கு புரிகிறது இல்ல? அடுத்தது, இது ஏன் அநேகர் தவறாக புரிந்து கொண்டு போதித்துக் கொண்டு இருக்கிறார்கள்? அடுத்தபடியாக, ரெவலேஷன் என்றால் வெளிப்படுத்தப்பட்டது, மறைக்கப்பட்டதல்ல. அப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது எதற்கு நமக்கு கஷ்டமா இருக்கு? இதில் ஆபத்தானது, சில பேர் வெளிப்படுத்தின விசேஷம் புரியாததுனால ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அது தொடுகிறதே இல்லை. சிலர் பேர் ரெவலேஷன் மேனியான்னு சொல்லுவாங்க. எப்பொழுது இந்த வெளிப்படுத்தலை பத்தியே சாட்டை போட்டு எதுக்கு எடுத்தாலும் வெளிப்படுத்தல். புட்டின் வந்தா வெளிப்படுத்தல், பராக் ஒபாமா வந்தா வெளிப்படுத்தல், ட்ரம்ப் வந்தா அதுவும் வெளிப்படுத்தல், ரஷ்யாவுடைய அதிபர் ஏதாச்சும் பேசினா அதுவும் வெளிப்படுத்தல். எல்லாமே அதுதான் அந்த ரெவல்யூஷன் மேனியான் வாங்குது. இது ஒரு வியாதி பிடிச்ச போல ஏன் இதையே பேசிட்டு இருக்காங்க? என்னதான் பிரச்சனை? இதற்கெல்லாம் ஒரே பதில். இது எழுதப்பட்ட ஜான்ரா, எழுதப்பட்ட வகை என்பது அப்பாகலிப்டிக் லிட்ரேச்சர் அல்லது ஜுவல்ஸ் அப்பாகலிப்டிக் லிட்ரேச்சர். இது என்ன என்று நான் சொல்ல போகிறேன். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். கன்னியாகுமரி, பெங்களூர், இலங்கை பகுதியில் சில ஊழியர்கள் என்னை பார்த்து, பாஸ்டர் நீங்கள் ரெவல்யூஷன் எடுத்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டார்கள். ஆகவே இது நான் எடுக்க வேண்டும் என்று உணர்த்தப்பட்டேன். நன்றாக கவனிக்கணும். முதலாவது அப்பாகலிப்டிக் லிட்ரேச்சர் இது என்ன என்று பார்த்துட்டு பிறகு மற்ற காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க, வேதாகமம் வித்தியாசமாக எழுதப்பட்டது, ஒரே வகையில் எழுதப்படலை. உதாரணத்துக்கு பென்டெடுக்குன்னு சொல்லுவாங்க பஞ்சாகமம். செயல் வடிவத்தில் எழுதப்பட்டது, சரித்திரமாக எழுதப்பட்டது. ட்ராமாட்டிக், அநேகருக்கு இது தெரியாது. ட்ராமாட்டிக் என்றால் நாடகம் வகையில் எழுதப்பட்டது. அதுதான் யோபு நீங்கள் படிச்சீங்களா? நாடகம் போலவே இருக்கும். அடுத்தபடியாக கடிதங்களாக எழுதப்பட்டது. பவுலெல்லாம் லெட்டர் தான் எழுதுகிறார். இது போல பல வகைகள் எழுதப்பட்டது. இப்போ சரித்திரத்தை நம்ம படிக்கிறதுக்கும் செயல் வடிவம், பொயட்டிக், அதாவது சங்கீதம், இது போன்ற புத்தகத்தை படிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. சங்கீதத்தில் வானங்களே கர்த்தரை துதியுங்கள், சூரியனை சந்திரனை கர்த்தரை துதி என்று எழுதப்பட்டிருக்கும். இதை நம்ம ஹிஸ்டரியில் நம்ம நம்ப முடியுமா? அது ஒரு பாடல், அப்படி வர்ணித்து பாடுகிறது. அப்போ அதை அந்தந்த சாராம்சத்தில் எடுக்க வேண்டும். செயலாக பார்க்கணும், ஹிஸ்டரியாக பார்க்கணும். இரண்டுமே ஒன்றல்ல. அதே போல தான் இந்த அப்பாகலிப்டிக் லிட்ரேச்சர் என்பது முழுமையாக இது வித்தியாசமான. இது நமக்கு தெரியாது. யூதர்களுக்கு மட்டும் நன்றாக தெரியும் இதனுடைய வகை. அதுதான் இந்த ஜான்ரா, எழுத்தின் வகை தெரியாதவர்கள் அநேகர் தவறாக போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஹவாயு, HOWAREYOU, இதுதான் எங்க காலத்தில் நாங்கள் படிச்சது. இப்போ என்னுடைய மகன் ஹவாயு என்று எப்படி எழுதுகிறான்? HW, ஒரே ஒரு சிங்கிள் ஆர், யூக்கு ஒரே சிங்கிள் யூ போடுறான், அவ்வளவுதான். இது SMS லாங்குவேஜ். சில சமயத்தில் சந்தோஷமா இருக்கிறது இந்த இமோஜின்றாங்க பாரு, அதுல வெளிப்படுத்துறாங்க. இது இப்ப இருக்கிற காலம். ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி இது போல லாங்குவேஜ் இல்ல. அது கிராமட்டிக்கல் பிழை என்று சொல்லி ஃபெயில் பண்ணி விட்டுடுவாங்க. அப்ப லாங்குவேஜ்ங்க மாறுகிறது போல அப்பாகலிப்டிக் லிட்ரேச்சர் என்பது முழுக்க வித்தியாசமானது. இது ஜுவஸ் அப்பாகலிப்டிக் லிட்ரேச்சர்னுவாங்க. இது தானியேலின் காலத்துல பிரபலமாக எழுதப்பட்ட எழுத்து. அந்த காலகட்டத்தில் நீங்க பார்க்கும்போது மிகவும் பிரபலமாக ஜனங்கள் இதை எழுதினார்கள். அநேக கதைகள் எழுதினார்கள். வேதத்தில் கூட தள்ளப்பட்ட ஆகமம் சொல்றாங்களே, அதுல கூட இந்த எழுத்து இருக்கும். நீங்கள் எசேக்கியேலில் நீங்க பார்க்கலாம் அந்த சாராம்சத்தை. தானியேலில் நீங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். ஏங்க மத்திய 24 கூட அநேக இடத்துல இயேசு வந்து அப்பாகலிப்டிக் லிட்ரேச்சரை பயன்படுத்தி இருப்பார். என்ன பாஸ்டர் இந்த அப்பாகலிப்டிக் லிட்ரேச்சர்ன்றீங்க அப்படின்னா என்ன? கிரேக்க பதத்துல அப்பாகலிப்சிஸ் என்றால் திறக்கப்பட்டது, அன்வெயிலிங். இப்போ பாருங்க, இது மூடி இருக்கு, இதை நான் இப்படி திறக்கிறேன். இப்படி திறக்கப்பட்டது, அப்படி என்னால் பார்க்க முடியும். அப்படி மூடப்பட்டது இல்லை, வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ வெளிப்படுத்தப்பட்டது என்றால் மிகவும் சுலபமாக தானே புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இது கடினமாக இருக்கிறது என்று நீங்க கேட்கலாம். உண்மைதான். ஆனால் நமக்கு இது கடினம். யூதர்களுக்கு மிக எளிமையானது. உதாரணத்துக்கு யூதருக்கு எப்படி எளிமையானது என்றால், இப்போது ஒரு சிரித்து கொண்டு இருக்கிற ஒரு இமோஜ், ஒரு பொம்மையை நம்ம போட்டோம்னா ஜனங்க சந்தோஷமா இருக்காங்கன்ற அர்த்தம். அல்லது யாரோ ஒருவர் கோபமா இருக்கிற ஒரு பொம்மையை உங்களுக்கு அனுப்பினால் அவர் என்ன கோபமா இருக்கிறார்ன்ற அர்த்தம். நீங்க கமெண்ட்ல கூட அது போல எக்ஸ்பிரஷனை நம்ம பார்ப்போம். இது ஒரு SMS லாங்குவேஜ், இமோஜ் லாங்குவேஜ். இது போல தான் அப்பாகலிப்டிக் லிட்ரேச்சர்ல என்ன செய்வாங்கன்னா, பரலோகத்தின் அந்த மகிமையை பூமியின் காரியங்களில் வெளிப்படுத்துவாங்க. இதற்கு அவர்கள் பயன்படுத்துகிறது, ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன், சிம்பாலிக், அதாவது சின்னங்களை பயன்படுத்துவாங்க. இமேஜரி, உருவங்களை பயன்படுத்துவாங்க. மெட்டஃபர், சில உதாரணங்களை பயன்படுத்துவாங்க. சிமிலி, சில ஒத்து போகிற சில காரியங்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள். நம்பர்ஸ், சில எண்களை பயன்படுத்துவார்கள். இதற்கு சில விஷன், தரிசனம், இதெல்லாம் இந்த அப்பாகலிப்டிக் லிட்ரேச்சர் ஒரு சாராம்சம். அப்போ ஒவ்வொரு சிம்பிள், ஒவ்வொரு மெட்டஃபர், ஒவ்வொரு இமேஜரி, ஒவ்வொரு சிமிலி, இதற்கு பின்னாடி உண்மையான சில அர்த்தங்கள் இருக்கிறது. இப்பொழுது ஒரு கேள்வி, 3 என்றால் என்ன? கிறிஸ்தவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு டிவைன்,
கம்ப்ளீஷன் என்பது. 7 என்றால் என்ன? அது ஒரு கம்ப்ளீஷன், பரிபூர்ணமான ஒரு நம்பர். 6 என்றால் என்ன? அது ஒரு இன்கம்ப்ளீட். இது பிப்ளிக்கலா அநேகரால நம்பப்படுகிற ஒரு காரியங்கள் பொதுவாக. இப்ப யோவான் எதற்கு இந்த அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சரை பயன்படுத்தினார்? நம்ம எல்லாம் கன்ஃபியூஷன் பண்ணவா என்று கேட்டால் இல்லை. கவனிங்க, இங்க தான் முக்கியமா நம்ம பார்க்கணும் எதற்காக இது பயன்படுத்தப்பட்டது என்று. யோவான் இருப்பது பத்மு தீவில். யாருடைய காலகட்டத்தில்? டொமிஷியனின் காலகட்டத்தில் மிகவும் கடினமான ஒரு உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ரோமாபுரியில் லெட்டர் போக்குவரத்தெல்லாம் மிகவும் எளிமையான விதத்தில் இருந்தது. பாக்ஸ் ரோமேனா எல்லா இடத்துல நல்ல செக்யூரிட்டி, நல்ல ரோட் சிஸ்டம் இருந்ததுனால லெட்டர் போக்குவரத்து மிகவும் எளிமையாக இருந்தது. இப்பொழுது யோவான் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தால் யார் இடத்துல கொடுக்கணும்? ரோம சோல்ஜர் கிட்ட கொடுக்கணும். அவர்கள் தான் என்ன பண்ணணும்? ரோம அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தான் கொண்டு போய் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும்பொழுது அவர்கள் ஒரு வேலை படித்தார்கள் என்றால் அவர்களுக்கு புரிந்து விட்டால் ஒன்று கிழித்து போடுவார்கள், இல்லை என்றால் யோவானுக்கு பிரச்சனை வரும். ஆகவே தான் அவர்களுக்கு புரியாத ஒரு லாங்குவேஜ் தான் ஜூஸ் அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சர். இது புரியும்படியாக ஒரே ஒரு உதாரணத்தில் சொல்றாங்க. ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற பையனை கூப்பிட்டு, தம்பி, அவள் கூந்தல் கார்மேகத்தை போல, அவளுடைய கண்கள் மீனை போல, அவளுடைய உதடுகள் மாதளத்தை போல என்றால் அவன் என்ன நினைப்பான்? பாஸ்டர் ஒரு அழகான பெண்ணை வர்ணித்து சொல்கிறார். ஏனென்றால் இந்த கவிதை அவனுக்கு தெரியும். இதே நான் ஜெர்மனியில் இருக்கிற ஒரு வாலிபனை பார்த்து அவள் கூந்தல் கார் மேகத்தை போல என்றால் கலைந்திருக்கிறது யோசித்து பேயை போல யோசிப்பான். அவளுடைய கண்கள் மீனை போல என்றால் சாடின் மீனை எடுத்து கண்ணுகிட்ட வச்சு அவன் திங்க் பண்ணுவான், என்ன கண்ணு, அவனுக்கு புரியாது இது. அவள் உதடுகள் மாதளத்தை போல என்றால் என்ன, கேன்சர் வியாதி வந்திருக்கான்னு யோசிப்பான். ஏனென்றால் இது போல ஒரு லாங்குவேஜ் கவிதை அவர்களுக்கு இல்லை. அவர்களுடைய ஜான்ரா, அவங்களுடைய லிட்ரேச்சருடைய வகை வித்தியாசமானது. அதுபோல தான் இந்த அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சர் வித்தியாசமானது. இதை படிக்கும்போது இதனுடைய ரூல்ஸ் நமக்கு தெரியணும். பாருங்க, ஃபுட்பால் ஒரே மாதிரி இருக்கு, வாலிபாலும் ஒரே மாதிரி இருக்கு, சரிங்களா? தூரத்தில் இருந்து பார்க்கும்போது இரண்டுமே ஒன்றாக தான் இருக்கிறது. ஆனால் ஃபுட்பாலை காலில் தான் விளையாட வேண்டும், வாலிபாலை கையில் விளையாட வேண்டும். இது கால் மேலப்பட்டா ஃபால்ட்டு, அது கை மேலப்பட்டா ஃபால்ட். ஒன்றுதான் பார்க்கறதுக்கு தூரத்தில் இருந்து, ஆனால் ரூல்ஸ் வித்தியாசமானது. இதே போலதான் அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சரோட ரூல்ஸ் வித்தியாசமானது. அதை புரியாமல் தெரியாமல் இதை வியாக்கியானம் பண்ணுவதே தவறு, ஒன்றுமே புரியாது. ஆகவே ஜூஸ் அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சர் அந்த ஜான்ரா ஒரு அளவாச்சும் நமக்கு தெரிந்திருந்தால் இந்த வெளிப்படுத்தின விஷயத்தை ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். மிகவும் கடினம் அல்ல, இது மறைக்கப்பட்டவைகள் அல்ல, தோண்டி எடுக்கிறதுக்கு வேதத்திலே மிகவும் எளிமையாக புரிந்து கொள்ளப்பட்டத்தக்கது. அதுதான் வெளிப்படுத்தப்பட்டது, உள்ள இருக்கிறது வெளியே வந்துச்சு, நம்ம பார்க்கணும், அவ்வளவுதான். வெரி ஈஸி. ஸோ சில காரியங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சர் இதனுடைய வகை என்ன என்று பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துருங்க. ரஷ்யாவினுடைய அதிபர் ரொம்ப அற்புதமான ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காரு? இந்த ஏஐ டெக்னாலஜி இஸ் கோயிங் டு ரூல் த வேர்ல்ட். ஏஐ டெக்னாலஜியை யார் ரூல் பண்றானோ அவன் தான் உலகத்தை ரூல் பண்றவனாக இருப்பான் அப்படின்னு. ஏஐ டெக்னாலஜி உலகத்தை ஆளுகை செய்ய போகிறது. அதை எவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கானோ அவன் தான் உலகத்தை ஆளுகிறவன். அவனைத்தான் நம்ம அந்திகிறிஸ்துன்னு சொல்றோம், தி லாஸ்ட் டிக்டேட்டர்னு சொல்றோம். அப்பொழுது ஊழியர் என்ன சொல்ல வருகிறார்? ஏஐயை ஆளுகிறவன் அந்திகிறிஸ்து என்று சொல்ல வருகிறார். சரிங்களா? இது ஒன்று அப்படியே வைத்துக் கொள்ளுங்க மனசுல. உங்க ஏடிஎம் கார்டு எடுத்து பாருங்க, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எடுத்து பாருங்க, அத்தனையுமே 16 டிஜிட்ல தான் இருக்கும். ஏன்னா அந்த 16 டிஜிட்டுக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. உங்களுக்கு 16 இலக்கம், உங்களுடைய ஐடிக்கு பின்னாடி மறைமுகமாக ஒரு 2 இலக்கம், மொத்தம் 18. இந்த 18ஐ தான் 3 6ஆ பிரிப்பாங்க. புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமா இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666, 16 டிஜிட் நம்பர். இப்போ உங்களுக்கு 12 கொடுத்திருக்காங்க, ஆனா 16ஆக மாத்தி ரொம்ப நாள் ஆச்சு. 2018 ஜனவரி மாசம் 11ஆம் தேதி 16 டிஜிட்டாக நம்முடைய நம்பரை மாத்தியாச்சு. பாருங்க, இப்போ ஏடிஎம் கார்டும் ஆதார் கார்டும் அதற்குள்ளாக அந்திகிறிஸ்து என்கிற நம்பர் வந்துடுச்சு. சோ எல்லாருக்குமே வேக்சின் போடணும். அத்தனை பேருக்கும் வேக்சின் போட்டு அவங்களுடைய வலது கையிலயோ இடது கையிலயோ இந்த சிப்பை போடணும். இது ப்ரொபோசல் ஆரம்பிச்சிருச்சு. இத பத்தி பில் கேட்ஸ் ஏற்கனவே 2 வருஷமா பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன் இதை உங்களுக்கு அழுத்தமா சொல்றேன்னா, ஸ்வீடன் போன்ற நாடுகள்ல இடது கையில போடுறாங்க. சோ இடது கையில் போடுகிற சிப்பை குறித்து நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இருக்காது, வலது கையில். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இடது கையில கூட போட்டு நம்ம ஒரு பிராக்டிஸ் பண்ணி அதை வலது கைக்கு மாத்துவாங்க நான் நினைக்கிறேன். இது ஐயானுடைய இன்டர்பிரேஷன். இப்ப வேக்சின்ல கூட அந்திகிறிஸ்து வந்துட்டு இருக்கான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஏஐ ஆளுகிறவன் அந்திகிறிஸ்து. ஏடிஎம் கார்டு இப்பொழுது வேக்சின் போடுறதுல கூட அந்திகிறிஸ்து கனெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? அடுத்தது, இன்னைக்கு பார்கோட் இல்லாமல் எந்த பொருளும் கிடையாது. கர்த்தர் சொன்னபடி, ரொம்ப ஈஸியா சொன்னா, கர்த்தர் சொன்னபடியே நீங்கள் வாங்குற எல்லா பொருளையும் என்ன வந்துருச்சு? 666 வந்து விட்டது. வைக்கிற கம்ப்யூட்டர்லயும் 666 வந்துட்டு, இனி இது இல்லாமல் நீங்கள் எதையும் செய்யவும் முடியாது. கவனிச்சிங்களா? இப்ப பார்கோட்ல கூட 666. உங்க கையிலேயே அதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்க போறாங்க. அதுக்கு பேர் தான் பயோசிப். அதுக்கு டெக்னிக்கல் பேர் தான் வேக்சின் பாஸ்போர்ட். பல நாடுகள் இந்த வேக்சின் பாஸ்போர்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கி இருக்கிறாங்க. இந்த போட்டா தான் இனி வெளிநாடுகளுக்கு பிரயாணம் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. பல நாடுகள் இதற்கான ஆயத்த பணியை செஞ்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு உலகம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஏஐ, ஏடிஎம், ஆதார் கார்டு, பார்கோட், வேக்சின், பாஸ்போர்ட். W உடைய வேல்யூ வந்து 6. இப்ப www னா 666 டாட், அவ்வளவுதான். நீங்க யூஸ் பண்ற எந்த வெப்சைட்டுக்கும் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம், அதுவே டிஃபால்ட்டாக எடுத்துக்கொள்ளும். 666 666 என்கிற வளையத்துக்குள் நாம் வந்துட்டோம். கணக்கு பார்த்தா, அதனால தான் ஆண்டவர் தெளிவா எழுதி வச்சிருக்காரு, புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. இப்ப அருமையான ஊழியர் W வேல்யூ 6 என்கிறார். எதை வைத்து இவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்றால்,
கிரேக்க ஆல்பபெட்டில் வாவ் என்றால் 6 என்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? அப்போ இவங்க எதோடு கூட ஒப்பிடுறாங்க? இங்கே ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற W என்பது எபிரேய ஆல்பபெட்டா? முரண்பாடு தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ 23 தானே வந்திருக்கணும். 23 டாட்டுன்னு தான் வந்திருக்கணும். இது டபிள்யூன்னு வந்திருக்கு. யோவான் எழுதின காலத்தில் இங்கிலீஷ் என்கிறதான ஒரு மொழியே கிடையாது. ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு இருக்கிற W என்பது எபிரேய ஆல்பபெட்டும் கிடையாது. எபிரேய ஆல்பபெட்டில் தான் வாவ் என்றால் R என்பது. அங்கேயும் W நம்ம பார்க்க முடியாது. ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற W என்பது அது ஆங்கில ஆல்பபெட். ஆங்கிலத்தில் வந்து எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேங்க. நீங்கள் எபிரேய ஆல்பபெட்டில் நம்பரும் ஒன்று தான், ஆல்பபெட்டும் ஒன்று தான். ஆங்கில ஆல்பபெட்டில் ஆல்பபெட் மட்டும்தான், நம்பர் அல்ல. அப்போ W என்பது ஆல்பபெட், நம்பர் இல்லை. அப்படி Wனாலும் ஆங்கிலத்தில் 23 தானே வந்திருக்கணும். 23 டாட் என்று வந்திருக்கணும். அப்போ இதுவும் ஏற்புடையது அல்ல. நன்றாக கவனிக்கணும். பிரதர் டி ஜெகன் அவர்கள் கள்ள உபதேசி அல்ல. என்னை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு நீதிமான். அதில் எந்த விதமான மாற்று கருத்து எனக்கு இல்லை. இவர் இந்த ரெவலேஷன், அப்பாக்லிப்டிக் லிட்ரேச்சர், ரகசிய வருகை, இது இரண்டை தவிர்த்துட்டு மற்ற எல்லாமே இவர் பேசுகிறது உண்மையானது, சத்தியமானது, சபைக்கு இந்த காலகட்டத்திற்கு ஏற்றது. அடுத்தது கிறிஸ்துவ தமிழ் உலகத்தில் அதிகமான ஃபாலோவர்ஸை வச்சுட்டு இருக்கிற ஒரு நல்ல தேவ ஊழியர் இவர். இப்பொழுது இவரை நான் குறை சொல்வதோ குற்றம் சொல்வதோ என்னுடைய நோக்கம் இல்லை. அப்படி என்றால் அத்தனை ஜனங்களுடைய மனசை நான் புண்படுத்துறேன்ற அர்த்தம். அது என்னுடைய நோக்கம் இல்லை. அப்படி புரிந்து கொள்ளாதீர்கள். இந்த சேனல் அப்பேற்பட்ட ஒரு சேனல் அல்ல. நான் சொல்ல வருவேண்டியது என்றால் யானைக்கு கூட அடி சறுக்கும் என்று சொல்வார்கள். இந்த வெளிப்படுத்தல சொல்லப்பட்டு இருக்கிற அத்தனையுமே அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சர். இது நம்ம படிக்கிற விதமே வேறையாக இருக்க வேண்டும். கவனிங்க, ஃபுட்பாலும் வாலிபாலும் பார்க்கிறதுக்கு தூரத்திலிருந்து ஒரே போல தான் இருக்கும். ஆனால் அதனோட ரூல்ஸ் வேற. அதே போல தான் அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சர் என்பது முற்றிலுமாக வித்தியாசமான ரூல்ஸ் உடையது. அதுல அநேக எண்களுக்கு பின்னாடி ஒரு அர்த்தங்கள் இருக்கும், உருவங்களுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும், சின்னங்களுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும், சிமிலி இதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும், மெட்டஃபர் இவைகளுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும். இதை நம்ம யோசிக்கிற போல எடுக்கக்கூடாது. இப்போது வாலிபர்களுக்குள்ள இருக்கிற பெரிய ஒரு குழப்பம், ஏஐக்குள்ள இருக்கிறது அந்தி கிறிஸ்துவா, ஏடிஎம் கார்டு ஆதார் கார்டுக்குள்ள இருக்கிறது அந்தி கிறிஸ்துவா, பயோமெட்ரிக் சிப்புக்குள்ள இருக்கிறது அந்தி கிறிஸ்துவா, இல்லை பாஸ்போர்ட்டுக்குள்ள இருக்கிறது அந்தி கிறிஸ்துவா, அல்லது www டாட் என்பது அந்தி கிறிஸ்துவா? எது அந்தி கிறிஸ்து? யார் அந்தி கிறிஸ்து? அல்லது எல்லாமே அந்தி கிறிஸ்துன்றாங்களா? அங்கே தானே குழப்பம் இருக்கு. அப்போ வருகிற டெக்னாலஜி எல்லாம் அந்தி கிறிஸ்து என்றால் டெக்னாலஜி எதற்காக வருகிறது? ஓகே, உதாரணத்திற்கு பார்கோட் எடுத்துக்கோமே. இதற்குள்ள தான் அந்தி கிறிஸ்து இருக்கிறான் என்றால் கவனிங்க, இந்த 666 யார் கையில் வச்சிருக்கிறது? நான் தான் கையில் வச்சுட்டு இருக்கேன். கவனிங்க, இந்த 666 666 என்பது அதனுடைய முத்திரை, அதனுடைய இலக்கம் அல்லது அதனுடைய நாமம். இவைகள் நெற்றியிலாவது வலது கரம் என்று தெளிவாக சொல்கிறது. வலது கரங்கள் இவைகளிலே இருக்க வேண்டும். முத்திரை போல குத்திருப்பாங்க. விளங்குச்சுங்களா? இது இப்படி நெத்தியில் ஏதாச்சும் ஒட்டி இருக்காங்களா? இல்லது என்னுடைய கையில் ஏதாச்சும் வலது கையில் போட்டு இருக்காங்களா? இல்லை. அடுத்தது ஏடிஎம் கார்டு எடுத்துங்க அல்லது ஆதார் கார்டு எடுத்துங்க. இது என்னுடைய கைகளில் இருக்கா அல்லது நெற்றுகளில் இருக்கா அல்லது என்னுடைய பர்ஸில் இருக்கா? லிட்ரலாக எடுத்துக்கொண்டால் சொல்கிறேன். எந்த எமர்ஜென்சி ஸ்காலரும் இவைகளை லிட்ரலாக எடுக்கிறது இல்லை. ஒருவேளை நீங்கள் லிட்ரலாக இருக்கிற வண்ணமாகவே அப்படி எடுத்துக்கிட்டால் இது கைகளிலும் நெற்றிலும் தானே இருக்கணும். எந்த ஏடிஎம் கார்டு நெற்றில் இருக்குது, எந்த ஆதார் கார்டு கைகளில் இருக்குது முத்திரையாக? இல்லை தானே? ஓகே. ஆகவே இதுபோல் ரெவலேஷன் மேனியான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தின் மனநிலையிலே இருக்கிற உலக அளவில் இருக்கிற அநேக ஊழியர்களுடைய சில பழக்கங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாவற்றையும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் திணிப்பார்கள். உதாரணத்துக்கு ஒரு நிலா சிவப்பு கலரில் வரப்போகிறது, டெட்ராக்னு சொல்லுவாங்க. அதை வெளிப்படுத்தல் 12 கூட இணைத்து ஆண்டவர் வரப்போகிறார், அது நாங்கள் ஒன்றுமே நடக்கலை. இது போன்ற ஆட்கள் பராக் ஒபாமாவை 666 பதவியிலிருந்து போயிட்டார். அதுக்கு முன்னாடி போப் ஜான் பாலை சொன்னாங்க, இறந்து போயிட்டார். பிறகு சதாம் ஹுசேனை கூட சில கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு இருந்தார்கள், அவரும் உலகத்தில் இல்லை. அப்போ யாரெல்லாம் பவருக்கு வரார்களோ, யாரெல்லாம் கொஞ்சம் மூர்க்கமாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அந்தி கிறிஸ்து என்று இவர்கள் திணிப்பார்கள். இதுவரையிலும் எதுவுமே அப்படி நடந்ததில்லை. எல்லாம் ஃபெயிலியர் தான். இப்பொழுது பார்கோடு நாங்கள், ஏடிஎம் நாங்கள், ஸ்கேன் வந்துடுச்சு. அப்போ வருகிற எல்லா டெக்னாலஜியும் அந்தி கிறிஸ்துவோடு கூட இணைக்கிறது. சிம்பிளாக நான் சொல்கிறேன், நீங்கள் அதனுடைய முத்திரையாவது நாமத்தையாவது இலக்கத்தையாவது தன்னுடைய வலது கரங்களிலும் நெற்றிகளிலும் தரித்து கொள்ளாதவர்கள் வாங்கவும் விற்கவும் முடியாது. அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? இது எதற்காக சொல்லப்படுகிறது என்றால் ஆராதனைக்காக சொல்லப்படுகிறது. நம்ம கையில் இருக்கிற எந்த ஏடிஎம்மும் பார்கோடும் எதுவுமே ஆராதனைக்குரியதல்ல, ஒரு வசதிக்குரியது, அவ்வளவுதான். அல்லது செக்யூரிட்டி பர்பஸ், ஒவ்வொரு தேசத்தினுடைய அல்லது ஒரு கம்பெனிகளுடைய விற்பனை செய்கிறவர்களுடைய ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்காக வைக்கப்பட்டது, அவ்வளவுதான். வேலை சுலபமாக இதனுடைய இன்டென்ஷனில் தான் ஐபிஎம் செய்யப்பட்டது. அவங்க எந்த தப்பான இன்டென்ஷனில் பண்ணல, அந்த இன்டென்ஷனை தப்பாக மாற்றிக்கொண்டவன் தான் ஹிட்லர். சரிங்களா? ஐபிஎம்னுடைய வேலை ஸ்டார்டிங்லேருந்து அவங்களுடைய வேலை இதுதான். எப்படி நம்ம கோல்டு மைனிங்கில் இருக்கிறோம், கோல்டு எடுக்கிறோமோ, அதுபோல் அந்த ஐபிஎம்னுடைய வேலை இவைகள் ஒவ்வொன்றும் இந்த மாதிரி நியூமெரிக்கல் வேல்யூவில் ஈஸி பண்ணி தருவாங்க தேசங்களுக்கு. தவிர்த்து இவைகள் ஆராதனைக்குரியதல்ல. இது ஒரு கண்ட்ரினுடைய செக்யூரிட்டி பர்பஸ் அல்லது பிஸ்னஸ் ஈஸியாக
வேலைகள் ஈஸியாக நடக்க செய்யப்பட்டது. ஆனால் யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 13 சொல்லப்படுகிற 666 என்பது சீரியஸ் ஆனது. தேவனுக்கு கொடுக்கிற ஆராதனையை பறிக்கிற ஒரு தீமையான சக்தி. இவைகளை வேற, இவைகள் ஆவிக்குரிய காரியங்களை சம்பந்தமாக வைத்துள்ளது. இது உலக காரியங்கள் செக்யூரிட்டி பர்பஸுக்காக சொல்லப்பட்டது. இது என்னுடைய கருத்து மட்டுமில்ல, உலகத்தில் எமினன்ட் ஸ்காலர்ஸ் லைக் என்டி ரைட்ஸ், ப்ரூஸ் மெட்ஸ்கர், கீனர், இது போல பெரிய பெரிய உலக தலை சிறந்த தலைவர்கள் ஸ்காலர்ஸுங்க இவைகளை தான் சொல்றாங்க. ஆகவே போகட்டும். இப்பொழுது இந்த அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சர்ன்றாங்களே, அது என்ன பாஸ்டர், அது கொஞ்சம் சொல்லுங்க. இந்த 1,44,000 பேர், இந்த 666 இயேசுவின் கண்கள் அப்படியே அக்கினி ஜுவாலை போல இருக்கும், அந்த 1000 வருஷ அரசாட்சி, இதெல்லாம் என்ன, எதை குறிக்கிறது அப்படின்னு மிகவும் சிம்பிளாக 5 நிமிடத்தில் நான் சொல்லிவிடுகிறேன். பிறகு கர்த்தருக்கு சித்தமானால் இந்த நவம்பர் மாதம் 2 எபிசோட் நான் பண்ண போகிறேன். அதில் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து ஓரளவு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வாங்க, இந்த அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சர் இவைகளுடைய அந்த சிம்பாலிசம், அந்த மெட்டஃபர், அந்த இமேஜரி, அந்த நம்பர், எண்கள், அந்த உருவம், அந்த அடையாளங்கள் என்ன என்பதை இப்பொழுது மிகவும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். பீஸ்ட், மிருகத்திற்கு என்ன அடையாளம்? தேவனுக்கு விரோதமான தீய ராஜ்யங்களும் அரசியல் அதிகாரங்கள் மற்றும் ஆட்சி செய்யும் தலைவர்கள். அடுத்தபடியாக கொம்பு எதற்கு அடையாளம் என்றால் சக்தி, வல்லமை, அதிகாரங்கள் அல்லது ராஜாவுக்கு அடையாளமா இருக்கு கொம்பு. அடுத்தபடியாக ஆட்டுக்குட்டி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, அது நமக்கு தெரியும். பரிசுத்தத்தை குறிக்கிறது, மீட்பை குறிக்கிறது, அவருடைய தியாகத்தை குறிக்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் டிராகன், இது போல சொல்லப்பட்டு இருக்கிறது சாத்தானை குறிக்கிறது, பிசாசின் சக்திகளை குறிக்கிறது. பெண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் பெண் என்று. இது 2 வகையாக பிரிக்கலாம் தேவனுடைய பிள்ளைகள். ஒன்று ஃபெய்த்ஃபுல், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறவங்க. இன்னொன்று அன்ஃபெய்த்ஃபுல், உண்மை அற்றவர்களை குறிக்கிறது. அடுத்தது நட்சத்திரங்கள், இது தூதர்களை குறிக்கிறது. ஹெவன்லி பீயிங் சொல்லுவாங்க, பரலோகத்தில் உள்ள தூதர்களை, அந்த பரலோகத்தில் உள்ளவைகளை குறிக்கிறது ஹெவன்லி பீயிங். அடுத்தது கடல் எதை குறிக்கிறது என்றால் உலகத்தை குறிக்கிறது, கேயாஸ், கன்ஃபியூஷன், உலகத்தின் அரசாட்சி ஆட்சிகளை குறிக்கிறது, உலகத்தின் கட்டமைப்பை குறிக்கிறது. கண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும், தலைமுறை கண்கள் எப்படிலாம். அந்த கண்கள் எதை குறிக்கிறது என்றால் அறிவு, ஞானம், அந்த ஷார்ப், கூர்மையா பார்க்கிறது, உள்ளத்தில் இருக்கிறது கூட பார்க்கிறது, அவைகளை குறிக்கிறது. இப்பொழுது வெள்ளை உடை, வெள்ளை அங்கிகளை தரித்து இருக்கும் பரிசுத்தவான்கள், பரிசுத்தம், நீதிமான்களை குறிக்கிறது. அந்த பாத்திரம், அந்த எக்காலம், இதெல்லாம் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நியாய தீர்ப்பை குறிக்கிறது. தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு, அந்த நியாய தீர்ப்பின் படிநிலைகள், இவைகளை குறிக்கிறது. இப்பொழுது சிங்காசனம் எதை குறிக்கிறது? அதிகாரத்தையும் தேவனுடைய ஆட்சி, தெய்வீக ஆட்சியை குறிக்கிறது. இதுதான் ஒரு சிம்பாலிக்கலா சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்தது சுரல் என்று சொல்லப்பட்டிருக்கும் புத்தகம், இது எதை குறிக்கிறது? தேவனுடைய பிளான், தேவனுடைய திட்டங்களை குறிக்கிறது. இப்ப கிரீடம் எதை குறிக்கிறது? வெற்றி, தேவனுக்கு உண்மையாய் வாழ்ந்தவருடைய ரிவார்ட், பலனை குறிக்கிறது. அதிகாரத்தை குறிக்கிறது கிரீடங்கள். இதுதான் சிம்பாலிக்கலா ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது எண்களை குறித்து பார்க்க போகிறோம். பாருங்க, அப்போது இந்த அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சர் ஒவ்வொரு எண்களுக்கும் ஒரு அடையாளங்கள் உண்டு, ஒரு அர்த்தங்கள் உண்டு. இப்போ 1க்கு என்ன அர்த்தம்? ஒரே மெய்யான தேவன், உபாகமம் 6:4. 3க்கு என்ன அர்த்தம்? 1 திரியேகம் அல்லது டிவைன் பெர்ஃபெக்ஷன், தெய்வீக முழுமை என்பது அர்த்தம். 4க்கு என்ன அர்த்தம்? உலகம், நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு இருக்கு பாருங்க. இதனுடைய அர்த்தங்களை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் போடுறேன். அடுத்தது 6க்கு என்ன அர்த்தம்? இன்கம்ப்ளீட், முழுமையற்றது, பூர்ணமற்றது. 7 பூர்ணம் என்றால் 6 இன்பர்ஃபெக்ஷன் என்றது. அதாவது இந்த இடத்துல தான் அநேக ஸ்காலர்கள் சொல்றாங்க 666 என்பது ஒரு முழுமையற்ற ஒரு மனிதன் அப்படின்ற அர்த்தம். 7 பரிபூர்ணம், அது எல்லாருக்கும் தெரியும். 10 என்பது அது ஒரு முழுமை, ரவுண்ட் ஃபிகர், கம்ப்ளீஷன். அதனால தான் 10 நாட்கள் அல்லது 10 வருஷம் நீங்க சிறைசாலையில் இருப்பீங்க, மரணம் பரிந்தும் உண்மையா இருங்கன்னு ஏன் சொல்றாரு? 10 நாட்கள்னு சொல்றாரு. 10 நாட்கள் முடிச்சிட்டு பிறகு வந்துடணும் தானே. மரணம் பரிந்தும் ஏன் உண்மையா இருங்க என்றால் அந்த 10 நாட்கள் என்பது அந்த ஜெயிலே நீ சாக போற என்ற அர்த்தம். முழுமை, அங்கதான் உன் கதை முடிய போது, அது வரல உண்மையா என்ற அர்த்தம். அடுத்தது 12 என்பது தேவனுடைய ஜனங்களை குறிக்கிறது. 24 என்பது முதல் 12 பழைய ஏற்பாட்டின் கோத்திரங்கள், 2வது 12 புதிய ஏற்பாட்டின் சீடர்கள். அப்பொழுது பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும், பழைய ஏற்பாட்டின் சபையும் புதிய ஏற்பாட்டின் சபையும் ஐடென்டிஃபை பண்றது தான் 24 மூப்பர். அதுதான் நியூ டெஸ்ட்மென்ட் as well as ஓல்ட் டெஸ்ட்மென்ட். 40 எதை குறிக்கிறது? 40 என்பது ஒன்று சோதனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 4 போறார். இன்னொன்று ப்ரிப்பரேஷன், ஆயத்தப்படுதல். மோசே பாருங்க சீனாய் மலையில ஆயத்தப்படுகிறார், இவைகளை குறிக்கிறது. 1000 வருடம் என்பது முழுமை, அதாவது இது 1, 2, 3 நம்ம சொல்லக்கூடாது, டோட்டாலிட்டி, முழுமையை குறிக்கிறது. 1000 வருஷம் 1000 வருஷம் சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, யுகா யுகமாக என்ற அர்த்தம் அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சர்ல. அடுத்தது 1,44,000, அது அப்படியே லிட்டரலா எடுக்கக்கூடாது. அப்படி நம்ம எடுத்தோம்னாக்கா முடிஞ்சிட்டு இருக்கும் பரலோகம், எல்லாமே முடிஞ்ச கதை தான். நம்மலாம் பரலோகத்துக்கு போக முடியாது, ஏற்கனவே அங்க இருக்காங்க, அதுக்கும் மேற்பட்ட ஜனங்க. அப்படி இல்லை, இது 12 × 12 × 1000, 12 பெருக்கல் 12 பெருக்கல் 1000,
அப்படின்னா 1,44,000 வருது. இப்படிதான் சில ஸ்காலருங்க சொல்றாங்க. என்றால் தேவ ஜனங்களுடைய முழுமையான தொகை ஓல்ட் டெஸ்ட்மென்ட் அண்ட் நியூ டெஸ்ட்மென்ட் இதை குறிக்கிறது. அதனாலதான் அவர் 13 சொல்கிறார், இதை நம்ம புத்திசாலித்தனமா யோசித்து என்ன பண்ணணும், கணக்கு பார்க்க கடவன், சிந்திக்கணும், யோசிக்கணும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இந்த அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சர் இதை தெரிஞ்சவங்க மிகவும் எளிமையாக இதை மொழிபெயர்த்து விடுவார்கள். இது தெரியாததுனால தான் நமக்கு பிரச்சனை. ஏனென்றால் இது நம்முடைய ஒரு முறையான லாங்குவேஜ் இல்ல, பாஷை இல்ல, இது யூதர்களுடைய முறையான பாஷை. இது தானியேல் காலத்துல பரவலாக இருந்தது. இது பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்தது யோவானின் காலத்தில். அதனாலதான் இந்த வருகை குறித்து, எண்ட் டைம், கடைசி காலத்தை குறித்து எல்லாம் சொல்லும் பொழுது அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சரை தான் பயன்படுத்துவார்கள். ஆகவே தான் மத்தேயு 24 ஜீசஸ் செய்திருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 4:16-17 படிக்கும் பொழுது அந்த இடத்துல பவுல் இதை பயன்படுத்தி இருப்பார். யோவான் முழுக்க இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை இப்படியாக பயன்படுத்தி இருப்பார். அடுத்தது மெட்டபர், உருவகம். இது ஏதோ ஒரு நாட்டை வைத்து ஒரு உண்மையை சொல்வது, ஏதோ ஒரு காரியங்களை வச்சு சொல்றது. உதாரணத்திற்கு அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாக காட்டும். ஆட்டுக்குட்டி அவர் இல்ல, பாவத்தை நம்மை விட்டு நீக்குகிற ஒரு மீட்பர். அடுத்தது மகா பாபிலோன் என்று சொல்லப்பட்டு இருக்கும். அப்ப என்ன சொல்லுது, தேவனுக்கு விரோதமான ஒரு தீமையான ஒரு அமைப்பு. இதுதான் மகா பாபிலோன் என்று சொல்லப்பட்டு இருக்கு. பெருமை பிடிச்சது, தேவனுக்கு விரோதமான, தேவனை எதிர்த்து நிற்கிறது. இவைகளை இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கும். இதுதான் மெட்டபர் என்று சொல்வது. அடுத்தது புதிய எருசலேம். புதிய எருசலேம் எதை குறிக்கிறது, ஃபெய்த்ஃபுல் பிலீவர்ஸ், சபை, தேவனுக்கு உத்தமமாய் வாழ்ந்த தேவ பிள்ளைகளை குறிக்கிறது. அடுத்தபடியாக கிறிஸ்துவின் மனவெட்டி யாரு, எல்லாருக்கும் தெரியும், சபையாகப்பட்டது, தேவனுக்கு உண்மையா இருக்கிறவர்கள். இப்ப ஜீவ புஸ்தகம் எதை குறிக்கிறது, தேவனுக்கு சொந்தமானவர்கள், தேவனுக்காக வாழ்ந்தவர்களுடைய பதிவு, அது அந்த புத்தகம். இப்ப நெருப்பு எதை குறிக்கிறது என்றால், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒன்று பாவத்தை சுத்திகரிக்கிறது, பரிசுத்தமாக்குறது. இன்னொன்று நியாய தீர்ப்பை குறிக்கிறது. இப்ப ஜீவநதி எதை குறிக்கிறது, தேவனுடைய நித்திய ஆசீர்வாதத்தையும் அவருடைய பிரசன்னம், அவருடைய சன்னிதானத்தை குறிக்கிறது. அடுத்தது சில சிமிலிஸ், ஓமைகளாக சொல்லப்பட்டிருக்கும். சிமிலிஸ் எக்ஸாக்டா ஓமைன்னு சொல்ல முடியாது, ஒரு அதை போலன்னு சொல்றாங்களே, இட்ஸ் லைக்னு சொல்லுவாங்க, அதை போன்றுன்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லப்பட்டிருக்கும். உதாரணத்திற்கு ஒளியையும் இருளையும் சொல்லும் பொழுது நல்லவைகள் கெட்டவைகள் என்ற அர்த்தம். உதாரணத்துக்கு அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது அப்படி எழுதப்பட்டிருக்கும். என்றால் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, அவருடைய பிரகாசத்தை வெளிப்படுத்துகிறது. அடுத்தபடியாக அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கும். இது தேவனுடைய மேஜஸ்டி, அவருடைய மகிமையான சத்தத்தை குறிக்கிறது. சில சமயத்தில் அவருடைய பற்கள் சிங்கத்தின் பற்களை போல இருக்குன்னு நம்ம படிச்சிருப்போம். அது அவருடைய கொடூரத்தையும் அழிவையும் குறிக்கிறது. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவருடைய கண்கள் அக்கினியை போல இருந்ததுன்னு படிச்சிருப்பீங்க. அப்ப இயேசுசாமி கண்ணில் நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்ததா? இல்ல. அவருடைய கண்கள் கூர்மையான நியாயத்திற்கக்கூடியதும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியது என்ற அர்த்தம். உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் ஆராய்ந்து பார்ப்பார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமேல் என்ற அர்த்தம். அடுத்தபடியாக வானம் சுருளை போல அப்படியே மறைந்து போனது என்று இருக்கும். இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாமே வியக்கத்தக்க சில வானியல், சில மாற்றங்களை நாம பார்க்க போகிறோம். ஆகாயத்தில் இன்றைக்கும் நாம் அதை பார்த்து கொண்டு தான் வருகிறோம். வானத்தில் அநேக மாற்றங்களை நாம் தொடர்ச்சியாக நியூஸில் கேட்டுட்டு வருகிறோம். இதெல்லாம் தேவனுடைய வருகைக்கு அடையாளம். அடுத்தபடியாக உருவப்பாடு, இமேஜரி, இது கடைசியாக நம்ம பார்த்துருவோம். அடுத்த ஒரு 2 எபிசோடில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ ஒளி அல்லது இருள் என்று சொல்லப்பட்டிருக்கும். இது நன்மையும் தீமையும் குறிக்கிறது. இது எல்லோருக்கும் சுலபமாக புரியும். அடுத்தபடியாக மிருகங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது அதை சார்ந்தவர்கள். இவைகளெல்லாம் மனுஷ அரசுகளையும் தீய அமைப்புகளையும் குறித்து சொல்லப்படுகிறது. இப்போ பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனம் என்று சொல்லப்படும் போது தேவனுடைய அந்த பரம அதிகாரம், அவருடைய ஆளுமை, அவருடைய மகிமை குறித்து சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக கடைசியாக இந்த சண்டைகளும் வெற்றியும் குறித்து சொல்லப்பட்டிருக்கும். இது ஆவிக்குரிய போராட்டத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இறுதியான வெற்றியை சொல்கிறது. ஒரே சிம்பிளாக ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் என்ன என்று கேட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தவர். அப்ப சபையாகப்பட்டது மிகவும் உபத்திரவத்தில் போய்கொண்டு இருக்கு. அப்ப சபைக்கு பெரிய ஒரு ஆறுதலை சொல்ல வேண்டும். ஆகவே யோவானுடைய இன்டென்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஆட்டுக்குட்டியானவர் மட்டுமல்ல, அவர் சிங்கம் என்பதை காட்டுகிறார். சொல்லப்போனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தவர். இவ்வளவு தாங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது குறித்து பேசுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணும்போது நாகரிகத்தோடு பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச வரலும் நான் முயற்சி செய்வேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மே காட் பிளஸ் யூ.